என் கர்த்தருடைய பிள்ளைகளே, என் தேவனாகிய கர்த்தர் உங்களை பார்த்து இப்பொழுதும் இவ்வாறாக கூறுகிறார். என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே, நான் பூமியின் கடையாந்தரங்களில் இருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளில் இருந்து அழைத்து வந்து, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். இதோ உன்மேல் எரிச்சலாயிருக்கிற யாவரும் வெட்கி லட்சையடைவார்கள், உன்னோட வழக்காடுகிறவர்கள் யாவரும் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள் என்று கர்த்தராகிய என் தேவன் உங்களுக்கு வாக்குரைக்கிறார். இதை தீர்க்கதரிசி ஏசாயாவின் புத்தகம் 41 அதிகாரம் 8-11 வரையிலும் பார்க்கலாம். இப்பொழுதும் தேவ ஜனங்களே, உங்கள் மேல் எரிச்சலாக இருக்கிறார்களா ஜனங்கள்? காரணம், நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், ஆசீர்வதிக்கப்படுவதற்கு என்று தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், பரலோகத்திற்கு சொந்தக்காரர்கள் என்று நீங்கள் முத்திரையிடப்பட்டிருக்கிறபடினால் பொல்லாத ஜனங்கள் உங்களுக்கு விரோதமாய் எரிச்சலாய் தான் இருப்பார்கள். தெய்வ பிள்ளைகளே, ஆனாலும் என் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ பயப்படாதே. உன்னோடு போராடுகிறார்களா? பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், அவர்களை கண்டு நீ திகையாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். எந்த ஜனக்கூட்டங்கள் உங்களுக்கு எதிராக வந்தாலும் சரி, பொல்லாத பிசாசானவன் எப்பேற்பட்ட ஜனங்களை உங்களுக்கு எதிராக சட்டங்களை கொண்டு வந்தாலும் சரி, ஆண்டவராகிய கர்த்தர் உன் அருகிலே நிற்கிறார், உன் நடுவே நிற்கிறார். ஒரு வழியாய் சத்துருவின் கூட்டங்கள் உங்களுக்கு எதிராக வருவார்கள், ஆனால் அவர்கள் 7 வழியாக திரும்பி ஓடி போவார்கள், அவர்கள் காணப்படாமல் போவார்கள், அவர்கள் நாசமாகி போவார்கள் என்று என் கர்த்தர் உன்மேல் வைராக்கியம் கொண்டு உனக்காக தன்னுடைய நாமத்தின் மகிமை வெளிப்படுத்த என் தேவன் உன்னை அபிஷேகித்திருக்கிறார். நண்பிற்குரிய தேவ ஜனங்களே, எந்த போராட்டங்களானாலும் இயேசுவின் நாமத்தில் நீங்கள் மேற்கொள்ளுவீர்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். வாக்குத்தத்தம் தந்தவர், உண்மை உள்ளவர், வாக்கு மாறாதவர், நிச்சயம் உன்னை வழி நடத்துவார். God bless you.